நமஸ்காரம். நிறைய பேருக்குள்ள ஒரு கொஸ்டின் தான் வாழ்க்கையில் நிறைய தடங்கள் கொடுக்கறத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ தமிழில் சொல்ல போனால் அது ஒன்று செய்வன தோஷங்களோ, கணுதிருத்தி தோஷங்களோ, இல்லைன்னா வாஸ்து சம்பந்தமாக இருக்கப்பட்ட தோஷங்களோ, ஏதாச்சும் நம்மளுடைய ஒரு நிலைமைக்கு மேலே போகக்கூடாது அப்படி நினைச்சு ஒரு ஒரு செய்யறது உண்டா? அப்படியெல்லாம் நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் யாரும் அது நம்புறது இல்லை, அதுவும் சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒன்று அப்படி இருக்கப்பட்ட எனர்ஜிஸ் இருக்கிறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நமக்கு ஒன்று ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திലേക്ക് வரக்கூடிய ஒரு ரேஸ் வந்து கரெக்டாக அந்த வேவ்ஸில் வரும்போது தான் நமக்கு ஒன்று இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ சிம் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணுறது, டவர்லேருந்து வரக்கூடிய ரேஸ் கரெக்டாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இப்போ நாலு பார் 4 குச்சின்னு சொல்லிட்டு 4 பார் அது ஒன்று கம்மியாயிடும், இல்லைன்னா 2 கம்மியாயிடும், இல்லைன்னா ஒன்று மட்டுமா இருக்கும்போது நம்மளால் பேச முடியாது, இல்லைன்னா நெட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ഈ ഒരു കറക്റ്റാக இருக்கப்பட்ட அந்த വേവ്സ് வந்து அதனோட இராகுலாரிட்டி வருத்தது தான் இந்த தோஷங்கள் செஞ்சுட்டு முதல்ல. அப்போ நமக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு ஹேஸ் போல நிற்கும். அப்போது அதுக்குள்ள பரிகாரம் இருக்கிறது வந்து நம்மளோட ப்ரொடெக்ஷன். அது கரெக்டாக இருக்கப்போ நிறைய பேர் வந்து மகா சுதர்சன யந்திரம் வீட்டில் வைக்கிறது உண்டு, இல்லைன்னா யந்திரங்கள் வீட்டில் வைக்கிறது உண்டு. யந்திரங்கள்னு இருக்கிறது வந்து நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோமே வந்து நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுனது தான். அப்போது அதில் புரோட்டான் நியூட்ரான் வந்து அப்படியே சதா அப்படியே மூவ் பண்ணுறதுனால இதனோட பேரெல்லாம் யந்திரம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் எஃபெக்ட் கொடுக்காது. இப்போ நிறைய பேர் வந்து உடம்பில் போட்டது உண்டு. இப்படி இருக்கப்பட்ட யந்திரங்கள் எல்லாம் உடம்பில் போடும்போது, இல்லைன்னா நம்ம தரிக்கும் போது ஒரு ஓரம் நமக்கு மேலே நின்றுடும். அப்படி இருக்கப்பட்ட தோஷங்கள் உள்ளுக்கு வராமல் இருந்துடும். அப்போது இப்படி இருக்கப்பட்ட தோஷங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும்போது எப்போவும் நெகட்டிவாக தான் நடக்கும். நமக்குள்ளே ஒரு அசுர சக்தின்னு இருக்கிறது மேலே வந்துடும் அப்படி இருக்கப்பட்ட தோஷங்கள் இருக்கும்போது. நம்ம பேச்சு கரெக்டாக இருக்காது, நம்மளோட செய்திகள் கரெக்டாக இருக்காது, நம்ம மனசில் நினைக்காத காரியங்கள் தான் நமக்கு வந்து யாரும் உள்ளே இருந்து நம்ம வந்து கம்பல் பண்ணிடும். அப்போ தேவையில்லாமல் சண்டை வரலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ, இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ்லேயோ, நம்ம கூட வேலை செய்யக்கூடிய ஆளுங்கக்கிட்டேயோ எப்போவும் நம்ம வந்து நெகட்டிவாக தான் எல்லாமே முடிஞ்சிடும். அப்போது கரெக்டான நம்ம வந்து ஜாதகம் பார்த்தோ, இல்லைன்னா பிரச்சனை வச்சு பார்த்தோ, எதுனாலும் அந்த தோஷங்கள் வருது, என்ன செஞ்சால் தான் அது வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். அது கரெக்டாக செய்யும்போது நமக்கு வந்து நெகட்டிவிட்டி உள்ளே இருந்து போயிடும். இப்போது நம்ம எப்பவும் சொல்லும் இல்லையா, நமக்கு வந்து ஒரு மனசு வந்து குழப்புற டைமில் என்ன டிசிஷன் எடுத்தாலும் நல்லபடியாக முடியாது. அப்போ இப்படி இருக்கப்பட்ட நெகட்டிவிட்டி அது என்ன பேர் வச்சு இப்போ புதுசாக ஜெனரேஷன் வந்து எந்த நெகட்டிவிட்டி என்ன செய்வன தோஷம் அப்படியெல்லாம் நம்புறதும் உண்டு. இப்போ யாரும் அப்படி ஒரு மந்திரத்தினால நம்மளை வந்து இது பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லை. நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறி வரும்போது எப்போவும் பாசிட்டிவ் நம்ம வந்து பிலீவ் பண்ணும்போது நெகட்டிவிட்டியும் இருக்க தான் செய்யும் இந்த பிரபஞ்சத்தில். அப்போது அப்படி நெகட்டிவிட்டி நம்மளோட வாழ்க்கையிலையோ நம்மளோட உடம்புலையோ அது வந்து அதனோட ப்ரெசன்ஸ் வரக்கூடாது. அப்படி இருக்கும்போதுனால தெய்வாதீனம் அதிகமாக கொண்டு வரணும். அப்படி இருக்கப்பட்ட பிரார்த்தனைகள் தான் நமக்கு வேணும். நல்லொரு ஆச்சாரனை பார்த்து நம்ம வந்து என்ன நம்மளோட ப்ராப்ளம், எதனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது, அது வாஸ்து சம்பந்தமாக இருக்கலாம், பூமி சம்பந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா திருஷ்டி சம்பந்தமாக இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது இல்லைன்னா பூர்வ ஜென்மமாக இருக்கப்பட்ட தோஷங்கள்னால இருக்கலாம். இதை பார்த்து என்ன தோஷங்கள்னு பார்த்து அதனோட ரெஜுவினேஷன் பண்ணி அதனை ரெக்டிஃபை பண்ணி ஒரு ஃபுல்லி ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கும்போது வாழ்க்கையில் പിന്നെ வாழ்க்கை மறுபடியும் இருக்கப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது தப்பாக தான் முடிஞ்சிடும். இல்லைன்னா நமக்கு ஒரு கெட்டத்துக்கு மேலே போக முடியாமல் இருக்கும். நம்மளோட ஆசைகள் எல்லாம் நமக்கு உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கும். இதொன்னும் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை கிடைக்கணும்னா நமக்குள்ளே இருக்கப்பட்ட தெய்வ சக்தி அசுர சக்தி இது எல்லாருக்குமே புரியுறது தான். அசுர சக்தியை கீழே கொண்டு போய் தெய்வ சக்தியை மேலே கொண்டு வரணும். ஏன்னா மனசும் உடம்பும் அப்படி ஒரு பேரலாக தான், இல்லைன்னா அப்படி இருக்கணும். மனசும் உடம்பும் இப்படி ஆப்போசிட்டாக இருக்க முடியாது. அது மனசும் உடம்பும் ஒன்றா வரணும்னா நமக்கு தெய்வாதீனம் அதிகமாக வரணும். மனசுக்கு வேண்டியது உடம்புக்கு செய்ய முடியணும், உடம்புக்கு வேண்டியது மனசுக்கு செய்ய முடியணும். அதுக்கு நமக்கு வந்து இப்படி இருக்கப்பட்ட நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போகணும். அப்போது எல்லாருமே வந்து அவரோட ஜாதகப்படியும் அவரோட ஆச்சரணப்படியும் ஜாதீயமாக இருக்கக்கூடிய ஆச்சரணப்படியும் இருக்கப்பட்ட காரியங்கள். இப்போ நிறைய பேர் வந்து முடி கருப்பாக்குறது, இல்லைன்னா ஃபேஷியல் பண்ணுறது, இல்லைன்னா ஜிம்முக்கு போகிறது,
இதெல்லாம் எல்லாருமே செய்யறது. இது பாஹ்யமா இருக்கப்பட்ட காரியங்களுக்கு தான் செய்யறது. யாரும் மனசே சிக்ஸ் பேக் ஆகுறதுக்கு எதுவுமே செய்யல. மனசு தான் சிக்ஸ் பேக் வேணும் முதல்ல. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது மந்திர ஜபங்கள், ஆச்சரணம். ஆச்சரணம் இருக்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான். நம்மளோட பேச்சு, நம்மளோட ஜெபங்கள், நமக்குள்ள இருக்கப்பட்ட கடவுளுக்கு வந்து எப்பவும் சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஞானும் என்னில ஞானும் அப்படிதான் சொல்லணும். அது ரெண்டு பேரும் இருக்கிறது ஒன்று. அத்வைத சித்தாந்தப்படி இருக்கப்பட்ட காரியங்கள் அப்படியே, அதெல்லாம் கொஞ்சம் கூடி மேலே இருக்கப்பட்ட காரியங்கள் தான். எப்பவும் நம்ம மனசுக்குள்ள இருக்கப்பட்ட அந்த கடவுளுக்கு வந்து எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல செய்திகளும் நல்ல காரியங்களும் செய்யறதுக்குள்ள ஒரு ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும்னா இப்படி நெகட்டிவிட்டி எல்லாம் நமக்கு அலையணும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஜாதகப்படியோ இல்லைன்னா பிரச்சனை வச்சு பார்த்தோ என்ன தோஷங்கள், ஃபேமிலி தோஷமா இல்லைன்னா இண்டிவிஜுவலாக இருக்கப்பட்ட தோஷமா, இது பார்த்து அதெல்லாம் ரெக்டிஃபை செஞ்சு போகும்போது ஃபுல்லி ப்ரொடெக்ஷனாக நமக்கு என்ன செய்யணும். சம்டைம்ஸ் சிலவருக்கு மந்திர ஜபங்கள் டெய்லி செய்ய வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் சிலவருக்கு யந்திரங்கள் தரிக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் என்ன பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் அவரோட கோல் அச்சீவ் பண்ண முடியும். சீக்கிரமாக செட்டில் ஆகணும். வாழ்க்கையில் சின்ன வயசுல செட்டில் ஆகும்போது தான் நமக்கு ஒன்றொன்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் நமக்கு வந்து மேலே மேலே போக முடியும். அப்போ எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் கலிகாலத்தில் நமக்கு வந்து மந்திர ஜபங்களுக்கு தான் முக்கியம். மந்திர ஜபங்கள் பண்ணும்போது கடவுள் அங்கே வந்துடும். அப்படி தான் நம்மளோட சாஸ்திரங்கள். அப்போது மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்மளோட பிராணன் அப்படியே கரெக்டாக போகும்போது இந்த நெகட்டிவிட்டி உள்ளுக்கு வராது. இல்லைன்னா நம்ம ஃபேமிலியிலையும் அப்படி இருக்க முடியாது. அப்போது அப்படி இருக்கப்பட்ட தெய்வாதீனம் எல்லாருக்குமே தெய்வாதீனம் மேலே வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னா இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்.